கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாக எவ்வித ரசாயனம் அன்றி அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவ துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்க நளினி பேசுறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தாதாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் வர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். துன்பம் இல்லாமல் இருக்கணும், துயரம் இல்லாமல் இருக்கணும், வேதனை இல்லாமல் இருக்கணும், கண்ணீர் இல்லாமல் இருக்கணும், குடும்பத்துல சண்டை சச்சரவு கிடையாது, உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? உங்களுக்குள்ள உயிர் சக்தி அதிகமான சாத்தியம்.
அப்ப அந்த உயிர் சக்தி அதிகரிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் சரியாகும் பொழுது இந்த சாதாரண மூட்டு வலி, முதுகு வலி, சக்கரை, பிபி, தைராய்டு, இந்த கேன்சர்லாம் சரியாகாதா? நான் சொல்றத 25 வருஷ பிரச்சனை, 30 வருஷ பிரச்சனை 21 நாளையில மாற்றம் தெரியும். 21 டேஸ்ல. எப்ப தெரியும்னா சரணாகதி அடைஞ்சா தெரியும். என்ன சரணாகதி? அவனிடத்துல, என்னிடத்துல கிடையாது. ஏன்னா மருந்தும் பச்சிலையும் நோயை ஒருபோதும் குணப்படுத்தாது, எனது வார்த்தையே உமக்கு விடுதலை தரும். இது பைபிள். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். கேன்சர் கட்டி வந்துட்டு எனக்கு ஃபுல்லா பட்டைஸ்ல ஃபுல்லா அந்த பாத்ரூம் போற இடத்துல இருந்து நல்லா பெருசா உருவாயிட்டு உள்ள 5 கட்டிங்க. சரி, டாக்டர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். அவங்க இது எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு வருஷம் நீங்க ரெஸ்ட்ல தான் இருந்தாகணும், உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்ம டாக்டர்ஸோட ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். அந்த வழியிலையும் அந்த வேதனையிலையும் பார்க்கும்போது எங்க ஒய்ஃப் எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாம் சொல்லிக்கினாங்க, என்ன ஒரு 2 நாள் தான் இருப்பாங்க தம்பி, எல்லாம் போயிட்டு எல்லாம் போய் மாலை எடுத்துன்னு போய் போட்டு எல்லாம் 2 நாள் கழிச்சு போலாம், எதுக்கு இப்ப நீங்க அங்க போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கினாங்க. சரி, அங்கேயே போவோம். அந்த ரத்தத்தோட அந்த சீரோட என்ன எங்க மனைவி ஐயா கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அப்ப எனக்கு சுகரும் இருக்குதுங்க, 480 இருந்துச்சுங்க. என்னால நடக்க முடியாத கண்டிஷன்ல ஐயா கிட்ட என்ன தூக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல கையை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு சரி நான் உங்களை குணப்படுத்திடுறப்பா, ஒரு 3 மாசத்துல நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு உடனே அவரே எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க திருவண்ணாமலை போயிடுங்க, இன்னைக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் கனிமொழி டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க. அங்க வந்த உடனே அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐயா சொன்னதுல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து
எனக்கு வந்து நான் சாவ பழகதாங்க அவர்கிட்ட வந்தேன். இன்னைக்கு நான் உயிரோட நிக்கிறதுக்கு காரணம் டாக்டர் நவீன் பாலாஜி சார் தான். என் வாழ்க்கை என்னை வாழ வச்சு கொண்டிருக்கிற தெய்வமும் அவர் தான். இனிமேலே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல என் குடும்பத்துக்கு இன்னைக்கு அவரால் வாழ்ந்துட்டு இருக்குங்க. जी नमस्ते, मेरा नाम पुष्पा है। ये मेरी दीदी की लड़की है माही का नाम। इसको बचपन से बहुत प्रॉब्लम है। 15 डेज में 10 डेज में बहुत फीवर, उसको वॉमिटिंग, बिल्कुल टॉयलेट नहीं बैठती थी। अभी डॉक्टर के पास में ट्रीटमेंट करवा के है, उसका अभी बेटर है, पहले से भी बहुत बेटर। 5 साल की लड़की है लेकिन अभी बहुत अच्छा है। मैं डॉक्टर को बहुत थैंक यू। பையன் இப்போ நல்லா இருக்கிறான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கான். ஃபேஸ் அழகாகிடுச்சு, நல்லா சிரிக்கிறான். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவனுக்கு ஃபிட்ஸு பேச மாட்டான், அவன் ஃபிட்ஸ் அடிக்கிட்டு வரும், அடிக்கடி ஜுரம் வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவான், அப்புறம் பிஸ்கட் சாப்பிடுவான், சாப்பிட மாட்டான், ஆட அப்படியே படுத்துப்பான், சொல்லி படுத்துப்பான். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கான். நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணேன், நிறைய பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு நிறைய பண்ணேன். நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன். எனக்கு கூட ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு மருந்து தான் சார் கொடுக்குறாரு அப்படின்னு போனதோட சாரை கேட்டேன். அப்புறம் தான் தெரியுது சார் வந்து அது மருந்து இல்லை, சார் சித்தர், அதனால தான் வந்து பார்த்தோன்னா சரியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு உண்மையே நல்லா அமைதியாகிட்டான். இது நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா சிரிக்கிறான், நல்லா அழுகுறான். ஃபீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நான் இலவசமாக தான் பார்க்குறேன், காசு வாங்குறது இல்லை. சரி வாங்க. அந்த குழந்தை நல்லபடியாக இன்னும் நான் டைம் 1 இயர் தரேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. மேக்ஸிமம் இன்னும் 6 மாதம் நல்லா வந்துடும். மேக்ஸிமம் 1 இயர் சூப்பராக அந்த குழந்தை இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐயா. நீங்கள் ஒரு சித்தராக நினைக்கிறாங்க ஐயா உங்களை. நன்றிங்க ஐயா, நன்றி. நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் அதுதான். நாம் வாழ போகிறது 2 லட்சம் வருஷம் வாழ போகிறதில்ல, 20,000 வருஷம் வாழ போகிறதில்ல, 2000 வருஷம் வாழ போகிறதில்ல. நாம் இங்கேருந்து போகிறோம், என்னன்னு நடக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்ன அவசியம் சொல்லலாம், டக்குன்னு போக தெரியாமல் கிடையாது எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்திருக்க அத்தனை பேரும் என்னை எப்படி நம்புறீங்கன்னு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை வீணாகிடக்கூடாது. எனக்கு அது மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்க. அது எனக்கு அதான் எனக்கு எப்படி இவனால் செய்ய முடியுது, தைரியமாக எடுத்து சொல்கிறீங்களே. அதான் ஜுரத்துக்கு டாக்டர் போடான்னு சொல்கிற ஒரே டாக்டர் நீங்கள் தான் சார். மருந்து சாப்பிடாது எல்லா பேரும் ஜுரம்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஒரு யூரின் டெஸ்ட் அது இது. இப்போ எங்கள் மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லை, பெரிய பையன் உடம்பு சரியில்லை சார், இப்போ ஒரு 9,000 செலவு பண்ணேன் சாதா ஜுரத்துக்கு. ஆனால் எங்கள் சின்ன பையனுக்கு எந்த இதுவும் நாங்கள் பண்ணல. நீங்கள் சொன்னதுனால அது நான் நல்லாவே இருக்கிறேன் சார். 2 தடவை ஃபீவர் இருந்துச்சு, நான் எதுவும் கொடுக்கல. நல்லா இருக்கேன் ஐயா. நீங்கள் நல்லா இருக்குங்க ஐயா. என் பையன் நல்லா இருப்பான். அங்கே இருக்கேன் பார்த்துக்க. நான் ஆயசண்டியவாதியாருங்க ஐயா. நான் பிஹெச்டி கெமிஸ்ட்ரி. என்கிட்ட படித்த பையன் 10 பேர் டாக்டர் இருக்கான். நான் என்ட்ரன்ஸ் கிளாஸ் நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் நான் பெங்களூர் நிறைய டாக்டரையும் எல்லாம் போயிட்டு நான் அப்புறம் பேச முடியாது. சார் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் ஆசை. சரியா? சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிங்க. டீச்சர் நல்லா இருப்பீங்க எல்லாருமே. அதாவது ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனக்கவலைகள், வேதனைகள். அந்த குழந்தை பாருங்களேன், சும்மா நடக்க முடியாமல் இந்த எத்தனையோ ஹாஸ்பிட்டலு பெங்களூர், மெட்ராஸ், கோயம்புத்தூர் எல்லாம் போய், அதாவது ஏஜ் ஆக ஆக நடுக்கம் அதிகமாகிட்டே வந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்து வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லி வேலூர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எந்த மருந்து எடுக்காதீங்க, எதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களை வந்து நாங்கள் கிருஷ்ணகிரியில் சந்தித்தோம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சித்தோடுக்கு போய் ஒரு 9 நாள் ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் சொல்கிறோம், போய் செய்யுங்கன்னு சொன்னீங்க. அங்கே வருமானலாம் கொடுத்தாங்க. ஒரு 5 கிலோ ரெடியூஷன் ஆகிடுச்சு வெயிட்டு. அந்த வருமானம் வந்து பாப்பா இப்போ வந்து முன்னோக்கினா நல்லா கால் ஊனாமல் இருந்துச்சு, நல்லா ஊனி வைக்கிறாங்க. இப்போ ஜன்னல் பிடிச்சிருக்க நடுக்கமாக இருந்துச்சு, இப்போ நடுக்கமெல்லாம் குறைஞ்சிருக்குங்க ஐயா. என்னோட பேர் கலைச்செல்வி, சீர்காழிலேருந்து வரேன் சார். முதல்ல கடவுள், நான் வந்து கடவுளாக நினைக்கிறேன்னா நான் உங்களை தான் சார். 2 வருஷமாக எனக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலி. காலைல பொழுது ஏன்டா விடியுதுன்னு நினைப்போம். காலைல எச்சனால பக்கெட், நான் கிராமத்தில் இருக்கனால காசை ஒரு பக்கெட்டை பிடிச்சி தண்ணி தெளிக்க முடியாது என்னால். பிள்ளைங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார். தலை செய்ய முடியாது, அந்த கையை இப்படி பிடிச்சி எனக்கு இந்த பின்ன முடியாம ரொம்ப கஷ்டப்படுவேன். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போனா தண்ணி அந்த கப்பில் வச்சாங்கன்னாக்கா 2 கையாலும் இப்படி பிடிச்சிட்டு தான் குடிப்பேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். சாரை வந்து பார்த்தேன், கையை பிடிச்சி பார்த்தவனே உனக்கு எலும்புல பிரச்சனை இருக்குமா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. நம்ம என்னடா 4 டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்களாம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே சொன்னாங்க.
சார் நம்ம நாடி துடிப்பு பார்த்த உடனே உனக்கு எலும்புல பிரச்சனை இருக்கேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒருவேளை மாத்திரை சாப்பிடலாம். எனக்கு கை வலி, எழுந்திரிக்க முடியாது, கால் வலியா இருக்கும். ஆனா இங்க வந்தவனே மறுநாள் இவங்க கொடுத்த மருந்தா சாப்பிட்டேன். உண்மையிலே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். உண்மையிலே நான் கடவுளை மனமாற வேண்டிக்கிறேன். நன்றி சார். பேர் சரளா, நான் பழந்தாங்கல்ல இருந்து வரேன். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ்ல எனக்கு 5 இயர்ஸா குழந்தை கிடையாது. ஒரு பீரியட்லும் மேடம் சொல்லுவாங்க கரெக்டா எனக்கு 40 days 45 days தான், அது வரவே வராது என்ன பண்ணாலும். இது பல வருஷமா. ஆனா சாரோடைய ட்ரீட்மெண்ட்ல 28 நாள்லயே இந்த முறை வந்திருக்கு. பல வருஷமா நான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மெயினே எனக்கு ப்ராப்ளம் அங்கதான் தொடங்கி இருக்குதுன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஆனா சாரோடைய ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு 28வது நாளே வந்தது. எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் தெரியும், 10 வருஷமா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. 5 வருஷமா நான் மெடிசன் குழந்தை எல்லாத்துக்கு எடுக்கும் போதெல்லாம் அவங்க இதை தான் சொல்லுவாங்க, 40 days 45 days தான், அதுக்கு மேல எனக்கு குறையவே குறையாது. ஆனா குழந்தை எப்படியோ தெய்வ அருளால எனக்கு நின்று போச்சு. ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு, 5.5 வயசு. இன்னைக்கு எந்த மெடிசன் எதுவுமே கிடையாது. சார் மெடிசன் முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக தான், தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் இன்னைக்கு இங்க வந்தேன். என் பேர் நிலோஃபர், அரசோரத்துல இருந்து வர்றோம். என் பையனுக்கு கரெக்டாக 9 மணிக்கு படுத்தானா 10 மணிக்கு எந்திரிச்சு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வராது, எந்திரிச்சு ஓடுவான், கத்துவான், கீசுவான், யூரின் போயிடும், லெட்டின் போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவான். காதெல்லாம் சிவந்துரும், கண்ணெல்லாம் சிவந்துரும். அந்த கொடுமையை கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். நாங்களும் 3 வருஷமா 15 நரம்பு டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம். போனா தூக்க மாத்திரை, ஃபிக்ஸுக்குள்ள மாத்திரை அப்படின்னு சொல்லி அவ்வளோ 10 மாத்திரை 7 மாத்திரை நைட்டு போடுறது, காலைல போடுறது. ஆனால் நைட்டு அதே மாதிரியே வாந்தி எடுப்பான், ஓடி ஓடி எடுப்பான். பகலையில் தூங்கினாலும் அப்படிதான், நைட்டு தூங்கினாலும் அப்படிதான். ரொம்ப வேதனைப்பட்டு ஏறாத இடம்னா வணங்கி கடைசியாக சாரை நம்பி வந்தோம். மாசத்துக்கு ஒரு 4-5 தடவை தான் தூக்கத்துல வாமிட் எடுக்குது, குறைஞ்சிருக்கு சார். என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். 3 வருஷமா நாங்க தூங்கவே இல்லை, நிம்மதியா தூங்கி எத்தனையோ வருஷம் ஆகுது. இவ்வளவு அளவுக்கு குணமானது நம்பவே முடியல சார். ஒய்ஃபுக்கு முடக்குவாதம், விரலெல்லாம் வலி, மூட்டு வலி, ஜாயின்ஸ் வலி, கழுத்து வலி, தைராய்டு, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் பாம்பேல இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்ரோச் பண்ணோம். அங்கெல்லாம் போய்ட்டு நான் கம்பெனி மூலமாக போய்ட்டு ட்ரை பண்ணேன். இருந்தாலும் டாக்டரை பார்த்துட்டு உங்ககிட்ட இப்போ சொன்ன மாதிரியே நாங்கள் போனதுக்கு வேறு, என் ஒய்ஃப் அவர்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும் போது வெறும் 43 கிலோ தாங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், முடக்குவாதம், இந்த விரல்லாம் வலி, கழுத்து வலி, இங்கே இடுப்பு வலி, இந்த மூட்டெல்லாம் வலி. டாக்டர்கிட்ட தெய்வச்செயலாக வாய்ப்பு கிடச்சி வந்த பிறகு அவர் ஒன்றும் இல்லை தட்டி கொடுத்து ஏதோ 2 மாதம் 3 மாதம் டெஸ்ட் எடுத்தாருங்க, எல்லாம் கொடுத்து 2015 இந்த 1 வருஷ காலத்தில் எல்லா வியாதியும் குணமாயிடுச்சு. இது எல்லாம் போக இப்போ அவங்க வெயிட் 54 கிலோ, 43ல் வந்த இப்போ 54 கிலோ ஹெல்த்தியாக இருக்காங்க. முகெல்லாம் தெளிவாயிடுச்சு. போன வருஷம் இந்த நவம்பர் மாதம்லாம் நான் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தேன். அதால் என்னால் நடக்கவே முடியாது. நம்ம உயிர் பிழைப்பமாங்கிற கண்டிஷனில் இருந்தேன். எல்லா ஹாஸ்பிட்டல் அலோபதி, நானும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஆலோசகர் தான், நானும் அரசு மருத்துவமனை ஆலோசகர். ஆனால் என்னை காப்பாற்ற முடியாமல் அலோபதி வைத்தியத்தில் 7 வருஷமாக அலைஞ்சேன் நான். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே இருந்துச்சு. எல்லா இடத்துக்கு போனால் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஆஞ்சு எல்லாம் பண்ணியும் காப்பாற்ற முடியாதுங்கிற கண்டிஷனில் நான் இருந்தேன். யாரும் சரியான டயக்னோஸ் எனக்கு சொல்லலை, உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்னு யாருமே சொல்லலை. நம்ம இறந்துருவோங்கிற எல்லாருக்குமே நான் பிழைப்போங்கிற நம்பிக்கை கிடையாது, செத்து போயிடுவேன் அப்படிங்கிற எல்லாம் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் நான் டிவியை பார்த்துட்டு டாக்டர் நவீன் பாலாஜி சார் போய் பார்ப்போம், கடைசியாக ஒரு வாய்ப்பு பார்ப்போம், போய் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு அவரை பார்த்தேன். பார்த்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாதடா நான் உன்னை சரி பண்ணிடுறேன்னு என்னை தட்டி கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒரு ஊக்கம் வார்த்தை உண்மையாக நம்ம பிழைச்சிடுவோம், நம்ம நல்லா ஆயிடுவோம் ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. 3 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 3 பொம்பளை, எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு முடியல, ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர், அவர் சவுதி போய் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அவரும் உடம்பு முடியாமல் இருக்காரு. இந்த 3 பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு நம்ம போயிடுவோமோங்கிற உள்ளுக்குள்ளே எனக்கு கடவுளை வேண்டிகிட்டே இருந்தேன். கடவுளாக என்னை காமிச்சது டாக்டர் நவீன் பாலாஜி சார் தான். 2வது சார் சொன்னோன்னே வீட்டுக்கு போய் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவர் வெறுத்து போய் விட்டுட்டாரு, எந்த ஹாஸ்பிட்டல் ஆச்சு என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்புறம் சாரை பார்த்த பிறகு கவலைப்படாதலான்னு சொன்ன பிறகு உண்மையாகவே எனக்கு ரொம்ப கடவுள் நம்ம கொடுத்த டானிக்கு மாதிரி இருந்துச்சு. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதுன்னாங்க. 1 மாதம் தான் நான் மருந்து சாப்பிட்டேன்.
நல்லா உடம்பு நல்லா க்யூர் ஆச்சு. அப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா டாக்டர்ஸுமே கேட்டாங்க, எங்கே தான் கொண்டு காமிச்சேன், இவ்வளோ நல்லா ஆக்டிவாக வேலை செய்ய, ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப முடியாமல் இருப்பேன், நல்லா ஆக்டிவாக இருப்பியா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போகேரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்தாங்க, அவங்களும் பூர்ண குணமடைஞ்சு நல்லாவே இருக்காங்க. இப்போ நானும் இப்போ ஒரு 10 பேரை எங்கள் ஸ்டாஃபுங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணவங்க ஸ்டாஃபு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதே போல் அவங்க வந்தவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, அந்த கடவுளுக்கு அவர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு. முக்கியமான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உடம்பு முடியாமல் இருந்து எங்கள் பாப்பா யோகாவுக்காக எல்லா லெவலையும் செலக்ட் ஆகி தாய்லாந்து செலக்ட் ஆகும்போது கூட ஒரு ஆள் போகணுன்னாங்க. சார் நான் எங்கள் வீட்டுக்காரன் போனால் அவரால் முடியாது சார், நம்மளால போகணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ உடம்பு முடியல, நீ எப்படி நீ போவேன்னாங்க. கடவுள் இருக்கார் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் எல்லா மதத்தினரும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், ஜெயின், எல்லா மதத்தினரும் எங்களை வாழ்த்தி அனுப்புனாங்க. நாங்கள் போகும்பொழுது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் எங்கள் பயம், எங்கள் வீட்டுக்காருக்கும் பயம்தான், நீ போறியேன்னு சொல்லிட்டு. அதே போல் போய் எங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாப்பாவும் செலக்ட் ஆகிட்டாங்க. ஆசையாளர் அது 7 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 7 நாடுகளில் செலக்ட் ஆகி இப்போ எங்கள் பாப்பா எங்களோட தங்க மகள் வந்து அதில் 30 வயசுக்கு மேலே ஆண்களும் பெண்களும் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே யோகா கற்றுருக்கேன். அப்புறம் நான் கலந்துக்கு போனேன். அதில் 3 பேர் இருந்தோம். அந்த 3 பேரில் நான் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக அந்த உண்மையாக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கும்பொழுது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா அம்மாலேருந்து எங்கள் வீட்டுக்காரில் எங்களை வரவேற்றாங்க. அப்போ என்னோட தங்க மகளை வரவேற்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆவலோட என்ன தான் பார்த்தாங்க. எப்படி எல்லாரும் கவலைப்பட்டது என்னன்னா, நான் எப்படி வருவேன், ஏன்னா உடம்பு முடியாத நானாச்சு, நான் எப்படி வருவேன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. என்னை பார்த்தோன்னே அந்த மீட்டிங்கில் எல்லாரும் பேசினாங்க, எப்படிமா இருந்தேன், நல்லாவே நான் நல்லபடியாக இருந்தேன், நல்லா சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பகிர்ந்துட்டேன். உண்மையாகவே எல்லாரும் கண்ணி விட்டுட்டு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த அளவுக்கு போகணாங்கிற நம்பிக்கை கிடையாது, நான் ஃப்ளைட்டு ஏறி போய் ஒரு தங்க பார்த்து சாதிச்சு வந்தேன். செத்தாலும் பரவாயில்ல, சாதிச்சுட்டு அந்த மண்ணில் இறங்கணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். அதே போல் ஒரு சாதனையோட இறங்கிட்டேன். இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னா டாக்டர் நவீன் பாலாஜி சார், இந்த ஹெர்போகேருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எல்லாத்தையும் மீட்டிங்கில் பேசினேன். இப்போ சாரை வந்து மருந்து எடுத்துகிட்டு போனேன். அதாவது எனக்கு கிட்னி ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு மேடத்தில் வந்து பார்த்தேன். நான் இந்த மாதிரி தாய்லாந்து போகிறேன் மேடம், எனக்கு எதாவது சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்ன பிறகு மேடம் சொன்னாங்க, தண்ணி மட்டும் சாப்பிடுங்க, கிட்னி ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அங்கே போயிட்டு கண்டதே சாப்பிட வேண்டாம், நல்ல இயற்கை ஃபுட்டு, அதாவது வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு கிடைச்சா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதே போல் நம்ம கிட்னி ஜூஸ் எடுத்துகிட்டு போனோன்னா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணும்போது குப்பை உள்ள தூக்கி போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஆஹா போச்சு, நம்ம இது தூக்கி போட்டாங்கன்னா என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சேன். அப்போ அவங்கள்ட்ட போய் சொன்னேன், டாக்டர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் அதில் போட்டுருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னேன்னே, இல்லை அப்படின்னாலும் அதில் இமெயில் அட்ரஸ் இருக்குது, அதை போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு 10 பேர்கிட்ட போய் கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. திருப்பி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, குப்பை கூடையில் தூக்கி போட்ட பொருள் யார் வரைக்கும் வாங்கிட்டு வந்துடும், ஏன்னா எனக்கு ஏற்றாப்பே அவ்வளோ தூக்கி போடுறாங்க. வாங்கிட்டு வந்ததில்ல, நீ உண்மையாக வாங்கிட்டு ரொம்ப எங்களுக்கு இது மாதிரி யாரும் வாங்கிட்டு வந்தாலும் உண்மையாகவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது என்ன மருந்து காட்டுமான்னு எல்லாரும் கேட்டாங்க. நம்ம கொடுத்த இந்த ஹெர்போகேர் கிட்னி ஜூஸ் தான் காமிச்சேன். அதெல்லாம் உண்மையாக சொன்ன, நான் ஹெர்போகேரை பற்றி அங்கே வெளிநாடுகளில் வந்து அவ்வளோ இதுவாக பேசிக்கிறாங்க, இங்கே இருக்க கூட எனக்கு தெரியல, அங்கே போய் காமிக்கும்போது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதன் மூலயமா நான் நல்லா இருக்கேங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நன்றி. கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே புன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. முக்கிய அறிவிப்பு: 2017 ஆண்டு வெற்றிகரமான சிறந்த ஆண்டாக அமைத்துக் கொள்ள
ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனையின் வர்ம ஆசான் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் வரும் புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று மனம் என்னும் மாமருந்து சிறப்பு வாழ்வியல் பயிற்சி முகாம் திருச்செந்தூரில் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் சண்முகம் மகால், கோயில் வாசல் தெரு, தாலுகா ஆபீஸ் ரோடு, திருச்செந்தூர். முன்பதிவிற்கு 8508510000. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். குடிபோதையிலிருந்து நிரந்தர விடுதலை பெற டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் டி அடிக்ஷன் கிட். சர்க்கரை நோயிலிருந்து நிரந்தர தீர்வு காண டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் டயா கிட். முக அழகு பொலிவு பெற டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் ஃபேஷியல் கிட். முடி உதிர்தல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் ஹேர் கிட். அனைத்து விதமான கண் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட டாக்டர் நவீன் பாலாஜியின் ஐ கிட். கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி என அனைத்து விதமான வலி பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் ஆர்த்தோ கிட். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000 2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.